இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். ஜூலை முதல் பார்த்தீங்கன்னா ஆதார் கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிதாக பேன் கார்டு பெற விண்ணப்பிப்பவர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண் சரிபார்ப்பு என்பது கட்டாயமாடப்பாக்க உள்ளது. இந்த அறிவிப்பை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இதன் ஆதார் பேன் சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு. இதில் மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டுக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேலாகுதுன்னா உங்களோட ஐடென்டி ப்ரூஃப் மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஆதார் கார்டை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஜூன் 14ஆம் தேதி தான் இதற்கான கால அவகாசம் இருந்தது. தற்போது அடுத்த ஒரு வருடத்திற்கு இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 14, 2026 வரை இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இசேவை மையத்திலும் போய் அப்டேட் பண்ணலாம். ஆன்லைனில் அப்டேட் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். இசேவை மையத்தில் 50 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதன் ஆதார் கார்டுக்கு வெளியான அறிவிப்பு. அடுத்ததாக குடும்ப அட்டை சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் குடும்ப அட்டைக்கு வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. வீடு தேடி வரும் குடும்ப அட்டைகள் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, புதிய செயல்முறை மூலம் குடும்ப அட்டைகள் நேரில் இல்லாமல் பெரும் வசதின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் நகல் மின்னணு குடும்ப அட்டைகள் பெறும் முறையை மாற்றி அஞ்சல் வழியாக அவர்களின் இடுப்பத்திற்கே அனுப்பும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மே 2025 வரை 10,03,887 நகல் மின்னணு குடும்ப அட்டைகள் அஞ்சல் வழியாக பயனாளிகள் இருப்பிடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் குடும்ப அட்டையில் ஏதாச்சும் திருத்தம் செய்திருந்தாலும் அல்லது குடும்ப அட்டை தொலைந்து விட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ இசேவை மையம் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் போய் ஆஃபீஸில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்களோட வீட்டுக்கே சென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு இதுவரை 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நகல் மின்னணு குடும்ப அட்டை அஞ்சல் வழியாக அனுப்பப்பட்டதாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் குடும்ப அட்டை சம்மந்தமாக அப்டேட். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதைய முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.